ஸோ டாப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லும்போது நிறைய அவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது 5th அட்டெம்ப்ட்ல அவன் கைண்ட் ஆஃப் புக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு அவனுக்கு வந்து பெட்டர் ஐடியா இருக்கும்போது ஒரு 5 அட்டெம்ப்ட் கொடுக்காங்க, 5ஆவது அட்டெம்ப்ட்ல ஒரு பெட்டரான ஐடியா இருக்கும். அந்த ஐடியா யூஸ் பண்ணி சில புக்ஸ் ஈஸியாக ரீட் பண்ணலாம், சில கோச்சிங் மெட்டீரியல்ஸ் ஈஸியாக யூஸ் பண்ணலாம், சில ஃபார்முலாஸ் சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம், ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்டா அவன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேருந்து சொல்ல மாட்டான், 5th அட்டெம்ப்ட்ல லாஸ்ட்ல இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அது போக மோஸ்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, எது பண்ணா அவங்களே நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா, அதை சொல்லுவாங்க. ஸோ அதை ரீட் பண்ண சூப்பர், அந்த புக் நல்லா இருக்கு, இந்த புக் அவங்களே இது பண்ணியிருக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். அது பயங்கர கிரேஸ் இருக்கு டாப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு. இப்போ நிறைய குரூப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்டூடெண்ட், டே வேணாண்டா அப்படி பண்ணக்கூடாதா, அது உனக்கு சூட் ஆகுதா, அவனோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்துல. ஸோ ஓகே.